ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு வந்து சவுச்சை வச்சுட்டு ஒரு சட்னி பண்ணலாம். காய்கள்லாம் சின்ன பிள்ளைங்கள்லாம் கொடுத்தீங்கன்னா சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி சட்னியாக அரைச்சி கொடுத்தீங்கன்னா இட்லி தோசைக்கு அழகாக தொட்டுப்பாங்க. ரொம்ப நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அது நல்லா சவுச்சை ஃபஸ்ட்டு நல்லா தோல் சீவிட்டு எடுத்துக்கோங்க. தோல் சீவி எல்லாத்தையும் கட் பண்ணி அந்த விதையெல்லாம் எடுத்துட்டு நல்லா கழுவி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வெறும் தக்காளி வெங்காயம் போட்டு சட்னி வைக்கிறதுக்கு இந்த காயும் உடம்புல சேரும்போது சத்து கூடுதலாக இருக்கும். சும்மா ரஃபாக கட் பண்ணி போட்டுக்கலாம் சவுச்சவை மிக்ஸி ஜாரில். ஒரு சவுச்சவுமே போட்டுக்கிறேன் நான். உங்கள் வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஒன்றா போடுவோம் இல்லை பாதியாக போடுவோம் பார்த்துட்டு போட்டுக்கோங்க. இதோட ஒரு 2 தக்காளி சேர்த்துக்கிறேன். நல்ல பழமாக இருக்கிற தக்காளி பார்த்து எடுத்துக்கோங்க, அப்போ தானே டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் 1/2 ஸ்பூன் ஜீரகம், ஒரு 10 பல் பூண்டு, அப்புறம் ஒரு வெங்காயம் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன், அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட உப்பு கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. காரம் வந்து உங்களுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க. வீட்டில் எப்படி காரம் கம்மியாக சாப்பிடுவாங்களா ஜாஸ்தி சாப்பிடுவாங்களான்னு பார்த்து எடுத்துக்கோங்க. எல்லாத்தையும் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிருங்க. தண்ணிலாம் ஊற்றக்கூடாது. தக்காளியில் இருக்கிறது அந்த காயில் இருக்கிற தண்ணியே போதும். நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துட்டு ஒரு குக்கர் அடுப்பில் வச்சிடலாம். கடாயில் போட்டு செஞ்சோன்னா கிண்டிக்கிட்டே நிற்கணும். குக்கரில் வச்சு ஒரு 3 விசில் வச்சிட்டிங்கன்னா சூப்பராக வெந்துடும். கடுகு உளுத்தம்பருப்பு கொஞ்சம் காஞ்ச மிளகாய் போட்டு தாளிச்சிடலாம். ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அடுப்பை ஸ்லோவில் வச்சுக்கோங்க. நம்ம அரைச்சதை ஊற்றும் போது நல்லா தெரிக்கும். ஸோ வந்து அடுப்பில் வந்து ரொம்ப சிம்மில் வச்சுட்டு அரைச்சி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். எப்படி தெரிக்குது பாருங்க. போய் பார்க்க சட்னி மாதிரி தான் இருக்கும். ஆனால் அது பச்சையாக இருக்கிறனால கொஞ்சம் சாப்பிட கொஞ்சம் டேஸ்ட் மாறும். நல்லா வெந்துருச்சுன்னா நல்லாயிருக்கும். ஒரு 1/2 கிளாஸ் தண்ணி ஊற்றிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 3 விசில் வச்சுக்கலாம். நல்லா பச்சை வாடை போக நல்லா வேகணும். ஹை ஃப்ளேமில் ஒரு விசில் வச்சுட்டு ஸ்லோ ஃப்ளேமில் 2 விசில் வச்சுட்டு எடுத்துக்கலாம். இப்போ விசில் வந்து இறங்கிடுச்சு. சூப்பராக ரெடி ஆயிடுச்சு சட்னி. சவுச்சோ சட்னி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. செம்ம டேஸ்டாக இருக்கும் இட்லி தோசைக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய்.